நீங்க மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா, உங்களுக்கு இன்னும் சரியா எதையும் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியலையா? உங்களுக்கு வேண்டியத நீங்க அட்ராக்ட் பண்ணதுக்கு ரொம்ப லேட் ஆகுதா? இல்லன்னா மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்ல இருக்கீங்க. ஆனா, சரியா அந்த ப்ராசஸ நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லையான்னு உங்களுக்கு டவுட்டாவே இருக்கா? இன்னைக்கு இந்த உலகத்துல மேனிஃபெஸ்டேஷன நெறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டெய்லியும் நெறைய பேரு சின்ன சின்ன விஷயத்துலேருந்து பெரிய பெரிய விஷயம் வரைக்கும் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ உங்க மேனிஃபெஸ்டேஷன் ஜேர்னிய நீங்க சரியா ப்ராப்பரா பண்ணீங்கன்னா, நீங்களும் உங்களோட ட்ரீம் லைஃபை கண்டிப்பா மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். அப்படி உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன்ல ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா, இந்த ப்ராசஸ்ல சில முக்கியமான விஷயம்லாம் நீங்க சரியா பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லையான்னு கண்டிப்பா நீங்க செக் பண்ணணும். எது எல்லாத்தையும் நீங்க செக் பண்ணணும் அப்படின்னு இன்னைக்குள்ள வீடியோல உங்களுக்கு நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அப்படி இந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸை பத்தி ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க என்கிட்ட கேட்கலாம். முடிஞ்ச வரைக்கும் என்னோட எக்ஸ்பிளனேஷன்ஸை உங்களுக்கு காமெண்ட்ல நான் ரிப்ளை பண்றேன். இல்லைன்னா அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு சரியா வந்து செய்யணும்னா கண்டிப்பா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ஜேர்னியை சரியா கொண்டு போயிட்டு இருக்கீங்களா இல்லையான்னு நீங்க செக் பண்றதுக்கு 5 முக்கியமான விஷயங்களை உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். இந்த 5 விஷயமும் உங்களுக்கு வேண்டியதை நீங்க சரியா அட்ராக்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப பேசிக்கான ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்கள். ஸோ இந்த 5 விஷயத்தையும் நீங்கள் சரியாக பண்ணுறீங்களான்னு அது ஒன்னொன்னையாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண நீங்கள் அதை செக் பண்ணிக்கிட்டே வாங்க. இதில் எதையாச்சும் நீங்கள் மிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை சரி பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களால் இந்த ஜேர்னியை ஸ்மூத்தாக கொண்டு போக முடியும். உங்களுக்கு வேண்டியதையும் உங்களால் சரியாக அட்ராக்ட் பண்ண முடியும். நான் ஏஞ்சல் யோகேஷ். வெல்கம் டு ஃபைனலி ஷைன். நீங்கள் மேனிஃபெஸ்டேஷனை சரியாக பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லையான்னு முக்கியமாக செக் பண்ண வேண்டிய 5 விஷயத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னுக்கு முதல்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். நீங்கள் மேனிஃபெஸ்டேஷனை சரியாக புரிஞ்சுக்கிட்டு இன்னும் பவர்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு உங்களுக்காக கம்ப்ளீட்டான மேனிஃபெஸ்டேஷன் வீடியோ கார்ஸ் ஒன்று நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ரஃப்லி 2 hours வீடியோ கார்ஸ் இது. மேனிஃபெஸ்டேஷன் கான்செப்டை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இல்லைனா இன்னும் நீங்கள் உங்கள் மேனிஃபெஸ்டேஷனை பவர்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு இந்த கார்ஸ் ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த கார்ஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் உங்களோட மேனிஃபெஸ்டேஷனை சரியாக பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்களை நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதல்ல நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்களை நீங்கள் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக டீட்டெயிலாக டிசைட் பண்ணி அதை கேட்டுட்டு இருக்கீங்களா? மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது பொதுவாகவே ரொம்ப துல்லியமாக டீட்டெயிலாக ஒர்க் பண்ணும். உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கேட்டால் தான் அந்த விஷயத்துக்கு நீங்கள் கரெக்டாக கனெக்ட் ஆகி வருவீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னோன்னா, நீங்கள் ஒரு காரை மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஜஸ்ட் நீங்கள் ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப ஜெனரலாக யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களோட இந்த ஜெனரலான வைப்ரேஷன் ரொம்ப ஜெனரலான கனெக்ஷனை தான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏதாச்சும் பொதுவான கார் சேல்ஸ் கடையை தான் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. காரை பற்றின பொதுவான டாபிக்ஸை தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு டீட்டெயிலாக என்ன கார் வாங்கணும்னு நீங்கள் டிசைட் பண்ணலன்னா இந்த அட்ராக்ஷன்லேருந்து எதுவுமே உங்களால் ஸ்ட்ராங்காக கனெக்ட் ஆக்கிக்க முடியாது. உங்களுக்கு கிடைக்கிற ஜெனரலான இந்த மாதிரி கைடன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு அங்கேயே ஒரு கன்ஃபியூஷனுக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க. இதுவே உங்கள் மேனிஃபெஸ்டேஷனை டிலே பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் உங்களுக்கு என்ன கார் வேணும்னு சரியாக அனலைஸ் பண்ணி டீட்டெயிலாக சூஸ் பண்ணிங்கன்னா அது நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற ப்ராசஸ் ரொம்ப ஸ்மூத்தாக நடக்கும். நான் ஒரு பிளாக் கலர் BMW காரை 1st December அதோட ஆனர்ஷிப்பை சைன் பண்ணி அந்த காரை நான் எடுக்கிறேன் அப்படின்னு ரொம்ப டீட்டெயிலாக நீங்கள் என்ன வேணும்னு டிசைட் பண்ணணும். இப்படி நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் நிறைய கன்ஃபியூஷன், காலதாமதம் இது எல்லாத்தையுமே நீங்கள் அவாய்ட் பண்ண முடியும். செகண்ட் திங், ஸ்பெசிஃபிக்காக பிளாக் கலர் BMW அந்த டேட்டில் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறப்போ உங்களுக்கு அதை மேனிஃபெஸ்ட் பண்ணி கொடுக்குற ஸ்பெசிஃபிக்கான அட்ராக்ஷன்லாம் நீங்கள் பண்ணிகிட்டே வருவீங்க. கரெக்டாக அந்த BMW கார் வச்சுருக்கவங்க கிட்ட நீங்கள் கனெக்ட் ஆகி அவங்க சில சஜஷன்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்கலாம். BMW சேல்ஸ்மேனை நீங்கள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு வரலாம். அந்த ஸ்பெசிஃபிக்கான காரோட ப்ரொமோஷன்ஸ் ஏதாச்சும் உங்க கூட கனெக்ட் ஆகி வரலாம். ஃபாஸ்ட்டாக டீட்டெயிலாக உங்கள் ட்ரீம் நீங்கள் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆகி வரும். நீங்கள் சரியாக டீட்டெயிலாக என்ன வேணும்னு டிசைட் பண்ணலன்னா நீங்களும் ஃபைனல் டிசிஷன் எடுக்க கன்ஃபியூஸ் ஆவீங்க. உண்மையாக எதை நோக்கி உங்களை கைட் பண்ணணும்னு இந்த யூனிவர்ஸையும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு என்ன வேணும்னு டீட்டெயிலாக நீங்கள் முடிவு எடுத்திருக்கீங்களான்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. அடுத்ததாக நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம், உங்கள் ட்ரீம் அவங்களால மேனிஃபெஸ்ட் பண்ண முடியுமா இல்லையான்னு எப்போதுமே ஒரு டவுட்லேயே நீங்கள் இருக்கீங்களா அப்படின்றது தான். நீங்கள் கண்டிப்பாக இதை மேனிஃபெஸ்ட் பண்ணிடுவீங்கன்னு நீங்கள் உறுதியாக இருந்தால் தான் சரியான வைப்ரேஷனில் உங்களை நீங்கள் வச்சிருக்க முடியும். இந்த நல்ல வைப்ரேஷன் தான் உங்களுக்கு அத்தனை விஷயத்தையும் மேனிஃபெஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஆனால் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற விஷயம் உங்களுக்கு இன்னும் கிடைக்காம இருக்கிறப்போ இது கிடைக்குமா இல்லையான்னு ஆரம்பத்தில் சில டவுட்ஸ்லாம் வருது. நார்மலான ஒன்று தான். இந்த மாதிரி உங்களுக்குள்ள டவுட்ஸ் வந்துச்சுன்னா அதை நீங்கள் சரி பண்ணுறதுக்கு எஃபர்ட் எடுத்தீங்கன்னா இந்த டவுட்டை அவங்களால மேனேஜ் பண்ணிக்க முடியும். நீங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்க ட்ரீமை அச்சீவ் பண்ணுறதுல எந்த சந்தேகமும் இருக்காது. கான்ஃபிடென்ட்டாக நிறைய விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு ரீசன் என்னன்னா அவங்க சில மேனிஃபெஸ்டேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக ஏற்கனவே பார்த்துருப்பாங்க. அதுலேருந்து அவங்களுக்கு இந்த கான்ஃபிடென்ஸ் கிடைச்சிருக்கும். அதனால தான் நீங்கள் உங்கள் ஃபர்ஸ்ட் மேனிஃபெஸ்டேஷனை எப்படியாச்சும் முதல்ல பார்த்துருங்கன்னு நான் எப்போதுமே சொல்லிட்டு இருப்பேன். ஒரு தடவை நீங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டீங்கன்னா
அடுத்தடுத்த மேனிஃபெஸ்டேஷன் மேலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கான்ஃபிடென்ஸ் வரும். நீங்கள் இப்போ தான் இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, இல்லைனா உங்கள் ஃபர்ஸ்ட் மேனிஃபெஸ்டேஷனுக்கு நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நிறைய மேனிஃபெஸ்டேஷன் சக்ஸஸ் ஸ்டோரிஸை நீங்கள் படித்து பாருங்கள். உங்களாலையும் அதை பண்ண முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அது உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தாலே நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸை உங்களால் பார்க்க முடியும். இல்லைனா சக்ஸஸ் பண்ணவங்க கிட்ட நீங்கள் அதிகமாக பேசி பழகுங்க, அது உங்களுக்கு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். நீங்கள் டெய்லியும் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸ்லாம் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இது கூட நாளுக்கு நாள் உங்கள் நம்பிக்கையை பலப்படுத்திக்கிட்டே வரும். உங்களோட நம்பிக்கையை பூஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு வழி, உங்கள் ட்ரீமை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு சரியான திட்டத்தை நீங்கள் உருவாக்குறது தான். ஸ்டெப் பை ஸ்டெப் பிளான் உங்கள் கனவை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதை அடையிறதுக்கு உங்களுக்கு என்ன வழி இருக்குன்னு தெரிய வரும். அது உங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். நீங்கள் உங்களோட பிளானை ரெடி பண்ணிவிட்டு இந்த மேனிஃபெஸ்டேஷன் பாதையில் இருக்கிறப்போ ஒன்று உங்கள் பிளான்ஸை நீங்கள் செயல்படுத்துறதுக்கு உங்களுக்கு எல்லாத்தையும் இந்த ஜேர்னி ஸ்மூத் ஆக்கி கொடுக்கும், இல்லைனா சில சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கைடன்ஸ் வரும். அந்த கைடன்ஸை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் சக்ஸஸை உங்களால் பர்ஃபெக்டாக அடைய முடியும். ஸோ நீங்கள் உங்கள் ட்ரீமில் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடுவீங்கன்ற நம்பிக்கையில் இருக்கீங்களா, இல்லைனா ஒரு டவுட்ல இருக்கீங்களான்னு கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. உங்க நம்பிக்கையை வளர்த்துக்கிட்டு பாசிட்டிவா உங்களை எப்போதுமே வச்சுக்கிறதுக்கு எஃபர்ட் எடுங்க. அடுத்ததா, நீங்க சரியா இந்த மேனிஃபெஸ்டேஷன் ட்ராக்ல போயிட்டு இருக்கீங்களான்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்களையும் உங்களோட என்வாயரன்மெண்ட்டையும் நீங்க செக் பண்ணுங்க. உங்களோட ட்ரீமை மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு நீங்க உங்களை பாசிட்டிவா வச்சுட்டு இருப்பீங்க. ஆனா நீங்க சேர்றவங்க பழகுறவங்கலாம் அந்த எனர்ஜியை நெகட்டிவா ஆக்கிட்டு இருக்காங்களா, இல்லைனா நீங்கள் இன்னும் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்களான்னு கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எப்போதும் நெகட்டிவாக பேசிக்கிட்டு புலம்பிக்கிட்டு உங்களால் முடியாதுன்னு உங்களை டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டு உங்களை தேவையில்லாமல் குறை சொல்லிக்கிட்டு உங்களை நெகட்டிவாக ஃபீல் பண்ண வச்சுட்டு இருக்காங்களான்னு கண்டிப்பாக கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள். இந்த மாதிரி சில பீப்புள் கூடவும் என்வாயரன்மெண்ட்லையும் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் இமோஷன்ஸ் நெகட்டிவ் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த நெகட்டிவிட்டி உங்கள் ட்ரீமை உங்ககிட்ட நெருங்க விடாது. நீங்கள் இதை அடையணும்னு ஒரு தாட்டில் பாசிட்டிவாக போயிட்டு இருக்கிறப்போ உங்கள் எனர்ஜியை ட்ரெயின் பண்ணுற சிச்சுவேஷனுக்கு நீங்கள் ஆளாகிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மேனிஃபெஸ்டேஷனும் தள்ளி போய்கிட்டே தான் இருக்கும். ஒன்று இவங்க கூட இருக்கிறப்போ உங்கள் எனர்ஜியை சரியாக உங்களுக்கு மேனேஜ் பண்ண தெரியணும், இல்லைனா அதிகமாக பாசிட்டிவான பீப்புள் கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ யார் கூட பேசுனா எந்த என்வாயர்மெண்ட் நீங்கள் இருந்தால் உங்கள் கனவை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்ல எனர்ஜியும் பூஸ்டும் கிடைக்குமோ அங்கே அதிகமாக நீங்கள் இன்வால்வ் பண்ணுங்கள். யாரோட நெகட்டிவிட்டியும் உங்கள் எனர்ஜியை பாதிக்காமல் பார்த்துக்கோங்க. அடுத்ததா, உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகலை இல்லைனா லேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா முதல்ல உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்லாம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் டெய்லியும் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் ஒரு விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணோன்னா அதை அடையிற ஃப்ரீக்வன்சிக்கு நீங்கள் வரணும். விஷுவலைசேஷன், கிராட்டிடியூட், எஃபர்மேஷன், விஷன் போர்ட் இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் உங்கள் ட்ரீம்க்கு உங்களை சரியாக டியூன் பண்ணி கொண்டு வரும். இந்த ப்ராக்டிஸ் இல்லைனா ஏதாச்சும் ஒரு ப்ராக்டிஸையாச்சும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் விடாமல் பண்ணுறீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்குள்ள நெகட்டிவ் தாட்ஸ், லிமிட்டிங் பிலீஃப்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா உங்கள் வைப்ரேஷன் நெகட்டிவாக இருக்கும். நெகட்டிவான வைப்ரேஷனை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட ட்ரீமை நீங்கள் பாசிட்டிவாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ உங்கள் வைப்ரேஷனை பாசிட்டிவாக நீங்கள் கொண்டு வரதுக்கு இந்த மெத்தட்ஸை நீங்கள் டெய்லியும் மிஸ் பண்ணாமல் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ நீங்கள் ஜிம்க்கு போயிட்டு கான்சிஸ்டண்டாக ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ஆனால் கொஞ்ச நாளில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா திரும்ப பழைய வெயிட்டுக்கு நீங்கள் போயிடுவீங்க. அதே மாதிரி தான் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன்லேருந்து நீங்கள் டைவர்ட் ஆகாமல் சரியாக டெய்லி இந்த ப்ராக்டிஸை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பர்ஃபெக்டாக டியூன் ஆகி உங்கள் ட்ரீமை உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு நாளும் உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸை விடாமல் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். கடைசியாக நீங்கள் முக்கியமாக செக் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம், உங்களுக்கு இந்த மேனிஃபெஸ்டேஷன் பாதையில் உங்களுக்கு கிடைக்கிற கைடன்ஸையும் வாய்ப்புகளையும் நீங்கள் சரியாக நோட் பண்ணுறீங்களா, அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்கள் மேனிஃபெஸ்டேஷனை நீங்கள் அடையிறதுக்கு இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு பாதையை காட்டுறப்போ அதுதான் அந்த பாதை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் ஏதாச்சும் காரணம் சொல்லி அதை இக்னோர் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு தொகையை சம்பாதிக்கணும்னு ஒரு ட்ரீம் வச்சுருக்கீங்க, அந்த டைமில் உங்களுக்கு இன்னொரு ஜாப் ஆஃபர் இன்னும் கூட சேலரியில் உங்களுக்கு வருது, ஆனால் அதோட ஒர்க் நிறைய இருக்கும், எனக்கு கஷ்டமாக இருக்கும்னு அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்கள் சரியாக அனலைஸ் பண்ணி இதை நான் பண்ணனா என் ட்ரீம் அடைய முடியும்னு தெரிஞ்சும் உங்கள் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர முடியாமல் வாய்ப்புகளை இழந்துட்டு இருக்கீங்களான்னு கண்டிப்பாக நீங்கள் கவனிச்சு பாருங்கள். இந்த மாதிரி வாய்ப்புகள் மட்டும் இல்லை, உங்களுக்கு என்னெல்லாம் மெசேஜ் வருது, என்ன உணர்த்தப்படுது, இது எல்லாத்தையும் கவனமாக நோட் பண்ணுங்கள். இது ஒன்னொன்னையும் நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டு சரின்னு உணர்த்தப்படுறதை சரியாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் மேனிஃபெஸ்டேஷனுக்கு க்ளோஸாக உங்களை அது கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ உங்கள் கிடைக்கிற கைடன்ஸ், வாய்ப்புகள், மெசேஜ் இது எல்லாத்தையுமே எப்போதுமே நீங்கள் நோட் பண்ணுறீங்களா, அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த 5 விஷயத்தில் எத்தனை விஷயங்கள் நீங்கள் மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, எதை நீங்கள் சரியாக பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியப்படுத்துங்க. ஏதாச்சும் கேள்விகள் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம்.
முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸை நான் கொடுக்குறேன். நீங்கள் இந்த ப்ராசஸில் எதெல்லாம் சரி பண்ணணுமோ அது எல்லாத்தையும் சரி செஞ்சு தைரியமாக உங்கள் மேனிஃபெஸ்டேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களாலையும் நீங்கள் நினச்சதை அடைய முடியும். அப்படி உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷனோட ஃபுல் கைடன்ஸ் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதோட வீடியோ காசோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு அத்தனை ப்ராசஸையும் தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த காசை நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அந்த காசை பர்ச்சேஸ் பண்ணி பலன் அடைவீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் அன்பான கூட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.